எல்லாம் வல்ல ஜெகன்மாதாவின் அருட்பெரும் கருணையாலும் சமஸ்த குருமார்களின் பரம அனுகூலத்தாலும் பூஜ்ய ஸ்ரீ நமது நடமாடும் தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த மகா சுவாமிகளின் திருக்கரங்களால் மகா கும்பாபிஷேகம் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் இனிதாக நடந்தேறியது. இந்த சண்டி ஹோமம் நடைபெற்று தொடங்கிய அன்றும் பூஜ்ய ஸ்ரீ பிரணவானந்த மகா சுவாமிகளை வந்து வைத்தார். மீண்டும் கடந்த 2 நாட்களாக நமது ஸ்ரீ புவனேஸ்வரி பக்த மண்டலி ஆதம்பாக்கம் ஆண்டனர் ஆதம்பாக்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை ஆலயத்தின் சார்பாக நமது பூஜை ஸ்ரீ பிரணவானந்த மகா சுவாமிகளை போட்டு வருகிறோம். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இந்த 82, 83 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் தை மாதம் ஆடி மாதம் இந்த மாதிரிலாம் நிறைய புத்துவலக பூஜை நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து பண்ண மகளிர் ஆக்சுவலாக இந்த மார்ச் 8ஆம் தேதியா மகளிர் தினம் நடந்தது இல்லையா, அதை ரிப்ளிகா பண்ற மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா வந்து சுவாமிஜி வந்து ரொம்ப பெருமைப்படுத்தி இருக்காரு எல்லா மகளிரையும். விசேஷமாக இந்த கும்பாபிஷேகமானது எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக அனைவருடைய ஒற்றுமையுடன் சிறப்பாக நடைபெற்றது. இன்னைக்கு 48ஆம் நாள் பூர்த்தியும் சிறப்பாக நடந்திருக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம்னா, இந்த மாசி மாசத்துடைய கடைசி நாள் காரணையான் நோம்புன்னு சொல்லுவாங்க. கணவர்கள் எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்ன்றதுக்காக பொதுவாகவே சுவாசனிகள் இன்றைய தினம் பூஜை செய்யணும். இன்னைக்கு எல்லா சுவாசனையும் சேர்ந்து இங்க தீப பூஜையா செஞ்சிருக்கோம். இது நம்ம ஏற்பாடு செய்யல, அது தானாவே அமைந்திருக்கிறது. இந்த இடத்துல 48ஆவது நாள் பூர்த்தியானது மாசி மாதத்தின் கடைசி நாளாக அமைந்து நாளைய தினத்திலிருந்து பங்குனி மாசமானது துவங்கி நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் இதே போல தீபம் வந்து வீட்டிலையும், அதாவது வீட்டில் விளக்கேற்றுறது காட்டிலும் கோவில்ல வந்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது 1க்கு 100 மடங்கு பலன்கள் கிடைக்கும். அதனால ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யப்பட்டது. அதனால இதை அவர் சொன்னது போல வருஷா வருஷம் இதே போல எல்லோரும் சேர்ந்து இந்த திருவிளக்கு பூஜையை செய்வோம். அதே போல வருகிற ஆஷாட நவராத்திரி தருவாயிலே 27 நாள் சண்டி ஹோமம் நடைபெறுகிறது. இப்ப இங்க செங்குன்றத்திலிருந்து கல்கார திருப்பணின்னு பத்திரிகை எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல கல்கார திருப்பணி பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்ப தீப பூஜை பண்ணிருக்கோம். எல்லாரும் நெற்குன்றம் மாத்தி சொல்லிட்டேன். நெற்குன்றத்திலிருந்து கல்கார திருப்பணிக்காக புவனேஸ்வரி திருப்பணி நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கும்பாபிஷேகம் ஆயிடுத்து. இன்னும் கூடிய விரைவிலேயே இங்கேயும் கல்கார திருப்பணியானது செய்யப்பட்டு தொடர்ந்து 3 ஆண்டுகள் தொடர்ந்து சண்டி ஹோமம் செய்யணும் சுவாமிகள் சங்கல்பம் பண்ணியிருக்கார். அந்த சங்கல்பம் பூர்த்தியாக வேண்டும் என்று எல்லா தாய்மார்களும் தீபத் தேவியிடம் பிரார்த்தனை செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி, ஸ்ரீசக்கர பீடத்தில் ராஜேஸ்வரி, சிவசக்தி ரூபத்தில் பரமேஸ்வரி, ஓம் சக்தி புவனேஸ்வரி, உலகாளும் மகாசக்தி ஜெகதீஸ்வரி, ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி, அருளாளர் நெஞ்சங்கள் சிம்மாசனம், 64 கலை வெஞ்சாமரம், 4 வேதங்கள் சங்கீர்த்தனம், ஓங்காரநாதமம்மா உண்டாண்டவம், ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி, பூவுக்கும் பொட்டுக்கும் துணையானவள், பொன்மஞ்சள் குங்குமத்தில் நிலையானவள், சேவிக்கும் பெண்களுக்கு தாயானவள், திருமாங்கல்யம் என்னும் வாழ்வானவள், ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி, புவனேஸ்வரி
ஜெகதீஸ்வரி குலம் போல நெய் ஊற்றி விளக்கேற்றுவோம் கும்பத்தில் பிம்பத்தில் குடியேற்றுவோம் வளமையாவும் தர வேண்டி மலர்தூவோம் மகாராணி நீ என்று கவி பாடுவோம் ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி தீபத்தில் குடிகொண்ட ராஜேஸ்வரி திலகத்தில் முகம் காட்டும் பரமேஸ்வரி ஆபத்தில் ஓடி வரும் ராஜேஸ்வரி அருள் செய்ய வேண்டும் அம்மா நீயே கதி ராஜேஸ்வரி அம்மா பரமேஸ்வரி புவனேஸ்வரி அம்மா ஜெகதீஸ்வரி. இந்த வேளையில் இங்கே அமர்ந்திருக்கும் அத்துணை இந்த புத்துலக பூஜையில் நடந்து கொண்டிருக்கும் அத்துணை பேரையும் தெய்வத்தமிழ் மூலமாக உலகெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்தமிழ் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய தெய்வத்தமிழ் டிவி சார்ந்த அத்துணை பேருக்கும், ஒரு நிமிஷம் இங்கே கொஞ்சம் சுவாமிஜி பக்கத்தில் வந்துருங்க, அத்தனை பேருக்கும் எங்களது ஆலயத்தின் ஆதம்பாக்கம் ஆண்டாள் நகர் ஆதம்பாக்கம் ஸ்ரீ புவனேஸ்வரி பக்த மண்டலியின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சுவாமிஜி அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஆழ்வார்பேட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் போயிருந்தோம். அது இல்லாமல் புவனேஸ்வரி புதுக்கோட்டை புவனேஸ்வரி கும்பாபிஷேகத்துக்கு போனப்போ அங்கே வந்து நேரலையில் வந்து அருமையாக மொத்தமாக புதுக்கோட்டை வர முடியாத அத்தனை பேரும் வந்து இந்த தெய்வத்தமிழ் டிவி மூலமாக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்கவுங்க வீட்டில் உட்காந்துட்டு. அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புவனேஸ்வரம்மன் கோவிலையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். நம்ம கும்பாபிஷேகத்துக்கு பண்ணணும்னு நினச்சோம். அந்த டைமில் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் அதை வந்து 48 நாள் அந்த மண்டல பூஜை பூர்த்தியில் வந்து அதை நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை தெய்வத்தமிழ் டிவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த கடந்த 82லிருந்து இன்று வரை இன்னும் ஒரு 4-5 வருஷம் போனோன்னா 50 வெள்ளி விழா கொண்டாடிட்டோம். அடுத்தது வந்து 50வது வருஷம் கொண்டாட போகிறோம். ஸோ இவ்வளோ நாளும் இந்த ஏரியாவில் புவனேஸ்வரம்மன் வந்ததிலிருந்து அமைதியாக இந்த ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா ஒத்துழைப்புகளும் நல்கி கொண்டிருக்கும் ஆண்டாள் நகர் தென் சென்னை நகரவாசிகளுக்கும் மற்றும் சென்னை நகரவாசிகளுக்கும், அது மட்டும் இல்லை, அம்மனுக்கு வந்து புவனேஸ்வரி அம்மனுக்கு இங்கே ஆத்மாக்கும் புவனேஸ்வரி அம்மனுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. கனடாவில் இருந்தெல்லாம் வந்து டொனேஷன் வந்திருக்கு கும்பாபிஷேகத்துக்கு. அது மாதிரி நிறைய ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தோம். ஸோ எங்கே இருந்தாலும் அங்கே இருந்துட்டு நம்மளுக்கு ஆலயத்துக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி புவனேஸ்வரி பக்த மண்டலியின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவரும் ஒன்று சேர்ந்து சுவாமிகள் மூலமாக இவங்க தான் ஒரு முக்கியமான வர்ணனை மற்றும் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுல எல்லாம் பெரிய ஆளு. ஸோ அவங்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.